10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Good morning, student. Today we will discuss about class cyclostomata. The cyclostomata அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வட்ட வாயினை. வாய் வந்து வட்டமாக இருக்கும். இதுக்கு வித்தவுட் ஜாஸ், இதில் வந்து தாடைகள் இருக்காது. அந்த மாதிரி இருந்தால் இதை நம்ம வந்து எதில் பிரிக்கிறோம் அப்படின்னா கிளாஸ் சைக்ளோஸ்டொமேட்டா, வட்ட வாயினை. தமிழில் வந்து வட்ட வாயினை அப்படின்னு சொல்கிறோம். ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் சைக்ளோஸ்டொமேட்டா ஆர் ப்ரிமிட்டிவ். இது எல்லாமே நல்லா டெவலப் ஆகாத ஒன்று அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். இட் இஸ் ஏ ப்ரிமிட்டிவ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட மவுத் வந்து டெவலப் ஆகலை. இப்போ ஒரு டெவலப்டு அனிமல்ஸ் அப்படின்னு பார்த்தோமா, அதில் வந்து மவுத்து அப்பர் ஜா இருக்கணும், லோயர் ஜா இருக்கணும், டீத் இருக்கணும். இதெல்லாம் எதுவுமே இல்லாதனால இதை வந்து நம்ம ப்ரிமிட்டிவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பாய்க்ளோதெர்மிக். இந்த பாய்க்ளோதெர்மிக் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, த பாடி டெம்பரேச்சர் cannot சேஞ்ச் டிபெண்டிங் அப்பான் த என்விரான்மெண்டல் கண்டிஷன். அந்த மாதிரி இருந்தால் we are classified under the பாய்க்ளோதெர்மிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த பாய்க்ளோதெர்மிக் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி கூட வச்சுங்க. அண்ட் ஆர்கானிசம் தட் cannot regulate it பாடி டெம்பரேச்சர். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம பாய்க்ளோதெர்மிக் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் ஜாலெஸ். இதில் தாடைகள் இருக்காது, ஜாலெஸ் அப்படின்னு சொல்கிறோம். அக்வாட்டிக் vertebrates and are ectoparasite on some fishes. இது வந்து aquatic vertebrates. அதே மாதிரி இது எக்டோபேரசைட். பேரசைட்டில் ரெண்டு டைப் இருக்குது. எண்டோபேரசைட்னு சொல்கிறோம், எக்டோபேரசைட்னு சொல்கிறோம். எண்டோபேரசைட்னா இந்த அனிமல்ஸ் இந்த பேரசைட் ப்ரெசன்ட் இன்சைடு த ஆர்கானிசத்துக்குள்ளார இருந்ததுன்னா அது எண்டோபேரசைட். இதை வந்து எக்டோபேரசைட் அப்படின்னு சொல்கிறோம். த ஆர்கானிசம் ப்ரெசன்ட் அவுட் சைடு த பாடி சர்ஃபேஸுக்கு வெளியில் இருந்தது அப்படின்னா அந்த பேரசைட்டை நம்ம எக்டோபேரசைட் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் இந்த எக்டோபேரசைட் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ப்ரெசன்ட் இன் ஃபிஷ்ஷஸில், அதோட அவுட்டர் சர்ஃபேஸில் அது ஒட்டிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால இதை நம்ம எக்டோபேரசைட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ப்ரிமிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். பாய்க்ளோதெர்மிக். பாய்க்ளோதெர்மிக்னா பாடி டெம்பரேச்சரை கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி, என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ண முடியாத இருக்கிறதெல்லாம் பாய்க்ளோதெர்மிக். கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் வேறு ஃபிஷ்ஷு, ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கிறது, மெரைனில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் அப்பான் த என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அது சேஞ்ச் பண்ணிக்கும். ஆனால் இதில் பண்ணாது. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த ஒன்று பாருங்கள், பாடி இஸ் ஸ்லெண்டர் அண்டு ஈல் லைக் பியரிங் 6 to 15 பேர் ஆஃப் கில்ஸ் லைட். ஸோ இதில் 6லேருந்து 15 பேர் ஆஃப் கில்ஸ் லைட் இருக்குது. ஃபார் ரெஸ்பிரேஷனுக்கு இருக்குது. பாடி வந்து ஸ்லெண்டராக இருக்கும், ஒரே லென்த்தியான ஒரு பாடியாக இருக்கும், ஸ்லெண்டர் லைக்கில் இருக்கும். அதே மாதிரி இதில் ஈல் லைக் பியரிங் முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் 6 to 15 பேர் ஆஃப் கில்ஸ் லைட் இருக்கும், ஃபார் த ரெஸ்பிரேஷனுக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி மவுத் இஸ் சர்க்குலர் வித்தவுட் ஜாஸ் தான் நம்ம பார்த்தோம். மவுத் வந்து சர்க்குலராக இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் சைக்ளோஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்கிறோம். மவுத் வந்து சர்க்குலராக இருக்கும், வித்தவுட் ஜாஸ் அண்டு சக்டோரியல். சக்டோரியல் மீன்ஸ் சக்கிங். இது வந்து சக் பண்ணி இதுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிற மாதிரி. ஏன்னா இது வந்து ஒரு எக்டோபேரசைட் அப்படின்னு சொல்கிறோம். ஏதாவது ஒரு ஃபிஷ்ஷில் ஒட்டிக்கிட்டு அதிலிருந்து சக் பண்ணி தனக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கும். அது மாதிரி இது சக்டோரியல். ஹார்ட் இஸ் 2 chambered அண்ட் சர்க்குலேஷன் இஸ் ஆஃப் க்ளோஸ்டு டைப். ஹார்ட் 2 chamber ஹார்ட் இருக்கும். இப்போ ஆனால் இது வந்து ப்ரிமிட்டிவ் ஃபார்மில் வருது. ஆனால் ஹார்ட் வந்து 2 chambers இருக்குது. நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 chamber ஹார்ட் இருக்குது. அதே மாதிரி அண்டு சர்க்குலேஷன் இஸ் ஏ க்ளோஸ்டு டைப். க்ளோஸ்டு டைப்னாவே நமக்கு தெரியும். இட் ஹேஸ் ஆர்டரிஸ், வெயின்ஸ் அண்டு கேப்லரிஸ் எல்லாமே இருக்கும் க்ளோஸ்டு டைப்பில்.
ஓப்பன் டைப்னா தான் அது எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ இது வந்து மவுத்து சர்க்குலராக இருக்குது. அதே மாதிரி வித்தவுட் ஜா, தாடைகள் இதுக்கு இல்லை. அதே மாதிரி சக்டோரியல் அப்படின்னா இது வந்து சக் பண்ணி தனக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஹார்ட் வந்து 2 சேம்பர்ஸ் இருக்குது. அதே மாதிரி சர்க்குலேஷன் அப்படின்னா க்ளோஸ்டு டைப் ஆஃப் சர்க்குலேஷன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நோ பேட் அப்பண்டேஜஸ். இதில் எந்த அப்பண்டேஜஸுமே இல்லை. வெளியில் பார்த்தீங்கன்னா எந்த அப்பண்டேஜஸ் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு ஸ்லெண்டர் லைக் பாடி மட்டும்தான் இருக்கும். எந்த அப்பண்டேஜஸுமே இதுக்கு கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி கிரேனியம் அண்டு வெர்டபிரல் காலம் ஆர் கார்டிலேஜினஸ். கார்டிலேஜினஸ் அப்படின்னா பேப்பர் லைக் போன்ஸ் தான் எல்லாமே. இந்த போன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு கூட இருக்குது. நம்மளோட காதில் இருக்கிறதெல்லாம் கார்டிலோஜினஸ். அதே மாதிரி நோஸ் வந்து கார்டிலோஜினஸ். அதே மாதிரி நம்மளோட தொண்டையில் இருக்கிற பகுதியெலாம் கார்டிலோஜினஸ், அதாவது பேப்பர் லைக் போன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஈஸியாக வந்து இது டேமேஜ் ஆகிரும். அந்த மாதிரி இருக்கிற போனை தான் நம்ம கார்டிலேஜ் போன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கிரேனியம் அப்படிங்கிறது எல்லா ஃபிஷ்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் வந்து கார்டிலேஜினஸ். ஓகேங்களா? கார்டிலேஜினஸ் அப்படின்னா பேப்பர் லைக் போன்ஸ் மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கும். இதில் எந்த அப்பண்டேஜஸுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சைக்ளோஸ்டோம்ஸ் ஆர் மெரைன் பட் மைக்ரேட் டு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார் ஸ்வாமிங். ஸோ இது என்னென்னா சைக்ளோஸ்டோம் எல்லாமே மெரைனில் தான் இருக்கும். ஆனால் மைக்ரேட் ஆகி இது எங்கே போவோம் அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டருக்கு போவோம். மைக்ரேஷன் அப்படின்னா மூமெண்ட். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு ரீப்ரொடக்ஷனுக்காக போவோம். நிறைய பேர்ட்ஸ்லாம் கூட இப்போ மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். எங்கேயாவது ஒரு ஏரியாவிலேருந்து எந்த ஏரியா செழுமையாக இருக்கோ அந்த இடத்துக்கு மைக்ரேட் ஆகி போவோம். அந்த மாதிரி இது வந்து இந்த சைக்ளோஸ்டோம் எல்லாமே மைக்ரேட் பண்ணி போகக்கூடியது. ஸோ இதை வந்து நம்ம அனட்ரோமஸ் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கேட்டட்ரோமஸ் அண்டு அனட்ரோமஸ்னு தெர் ஆர் 2 டைப் இருக்குது. அனட்ரோமஸ் அப்படின்னா இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மெரைனில் இருக்குது. மெரைன்லேருந்து ஃப்ரெஷ் வாட்டருக்கு போச்சு, மெரைன் டு ஃப்ரெஷ் வாட்டருக்கு போச்சுன்னா அனட்ரோமஸ் மைக்ரேஷன். ஸோ அப்படியே ஃப்ரெஷ் வாட்டர்லேருந்து மெரைனுக்கு போச்சு அப்படின்னா கேட்டட்ரோமஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ 2 டைப் இருக்குது. இந்த வட்ட வாயினை எல்லாமே பார்த்தீங்கன்னா அனட்ரோமஸ் மைக்ரேஷன். இது ரொம்ப முக்கியம். மைக்ரேஷன் அப்படின்னா மூமெண்ட்டு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபார் கெட்டிங் ஃபுட் அண்ட் ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காகவும் அதே மாதிரி ஃபுட்டுக்காகவும் ஒரு இடத்துல இருந்து இது இன்னொரு இடத்துக்கு போகக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம அனட்ரோமஸ் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆஃப்டர் ஸ்வாமிங் வித்தின் எ ஃபியூ டேஸ் தே டை. இது வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய அனிமல்ஸ் சைக்ளோஸ்டோம் வந்து பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி அங்கே போய் ரீப்ரொடக்ஷன் பண்ணி யங் ஒன்ஸ் எல்லாமே நல்லா டெவலப் பண்ணி அதை வந்து பறக்கிற அளவுக்கு அதை தயார் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த இடத்துல இருந்து எங்கே அதோட ஆரிஜினோ அந்த இடத்துக்கு வந்துடும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சைக்ளோஸ்டோம் வந்து மைக்ரேஷன் ஆனதுக்கப்புறம் அது டை ஆகிரும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்வாமிங் வித்தின் எ ஃபியூ டேஸுக்கு அப்புறம் அது வந்து அங்கே இறந்துடும். அதோட வேலையை முடிச்சிடும். அங்கே போகுதா ரீப்ரொடக்ஷன் பண்ணோம், யங் ஒன்ஸை ரிலீஸ் பண்ணிடும். இது மாதிரி முடிச்சுட்டு அது இறந்துடும் அப்படின்னு பார்க்குறோம். இதில் வந்து அமோசிட்டஸ் லார்வா அப்படிங்கிற ஒரு லார்வா இருக்குது. த லார்வா அமோசிட்டஸ் ஆஃப்டர் மெட்டமார்ஃபோசிஸ் ரிட்டர்ன் டு த ஓசன். இப்போ அமோசிட்டஸ் லார்வா வந்து என்ன ஆகிரும்னா மறுபடியும் அது கடலுக்கு வந்துடும். எங்கே ஃப்ரெஷ் வாட்டருக்கு போயிடுச்சா அங்கே வந்து இது ரீப்ரொடக்ஷன் பண்ணி யங் ஒன்ஸை ரிலீஸ் பண்ணிருச்சு. அந்த யங் ஒன்ஸுக்கு பேர் அமோசிட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அது என்ன ஆகிருதுன்னா அது மறுபடியும் கடலுக்கே திரும்ப வந்துடும். ஸோ இது யங் ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இது இறந்ததுக்கப்புறம் அந்த யங் ஒன்ஸ் அங்கேயே வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் அது வந்து கடலுக்கு வந்துடும். ஸோ இதை நம்ம பார்க்குறோம். இதில் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோமைசான், லாம்ப்ரே ஒரு எக்ஸாம்பிள் வந்து பெட்ரோமைசான், மிக்சின், ஹேக் ஃபிஷ். ஸோ இது ரெண்டுமே எக்ஸாம்பிள். சைக்ளோஸ்டொமேட்டாவில் வந்து 2 டைப் இருக்குது. பெட்ரோமைசான் இருக்கு, மிக்சின் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் கான்ட்ரித்தைஸ் அப்படின்ட்டு கிளாஸ் பார்க்குறோம். இந்த கான்ட்ரித்தைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ மெரைன் ஃபிஷ் வித்தவுட் கார்டிலோஜினஸ் எண்டோஸ்கெலிட்டன். ஸோ இதில்
கார்டிலேஜினஸ் எண்டோஸ்கெலிட்டன் இருக்காது. வித்தவுட் கார்டிலேஜினஸ் எண்டோஸ்கெலிட்டன், எண்டோஸ்கெலிட்டன் உள்ளார இருக்கிற ஒரு ஸ்கெலிட்டன் வந்து இதில் இருக்காது. மெரைன் ஃபிஷ்ஷு வித்தவுட் கார்டிலேஜினஸ். அதே மாதிரி நோட்டோகார்ட் இஸ் பெர்சிஸ்டன்ட் த்ரூ அவுட் த லைஃப். நோட்டோகார்டு வந்து அதோட லைஃப் டைம் ஃபுல்லாகவே அதோட பாடியில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நோட்டோகார்டு வந்து இதில் இருக்கும். அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாஸ் கான்ட்ரித்தைஸ். இந்த கான்ட்ரித்தைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஏ மெரைன் ஃபிஷ் வித்தவுட் கார்டிலோஜினஸ் எண்டோஸ்கெலிட்டன். இதில் கார்டிலோஜினஸ் எண்டோஸ்கெலிட்டன் இருக்காது. இது வந்து மெரைனில் இருக்கும். மெரைன்னா நமக்கு தெரியும், சீயில் இருக்கக்கூடியது, உப்பு தண்ணீரில் இருக்கக்கூடியதெல்லாம் மெரைன் அப்படின்னு சொல்கிறோம், சி. இதில் கார்டிலோஜினஸ் எண்டோஸ்கெலிட்டன் இருக்காது. அதே மாதிரி நோட்டோகார்ட் இஸ் பெர்சிஸ்ட் த்ரூ அவுட் லைஃப். அதோட லைஃப் ஃபுல்லாகவே நோட்டோகார்டு இருக்கும். ஸ்கின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டஃப் கவரிங் பை டெர்மல் ப்ளக்காய்டு ஸ்கேல்ஸ். அதுக்கு மேலே ஸ்கின்னுக்கு மேலே வந்து ப்ளக்காய்டு அப்படிங்கிற ஒரு ஸ்கேல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம். கான்ட்ரித்தைஸில் மட்டும்தான் இந்த ப்ளக்காய்டு ஸ்கேல்ஸ் இருக்குது. அண்ட் த கார்டல் பின் இஸ் ஹெட்ரோசீரல். ஸோ அதோட கார்டல் பின் வந்து ஹெட்ரோசீரஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஹெட்ரோசீரஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏசிமெட்ரிக்கல் போத் எக்ஸ்டர்னல் அண்டு இன்டர்னலி. இந்த ஹெட்ரோசீரஸ் அப்படின்னு சொல்கிறது அந்த பின்னு வந்து, ஓகேங்களா? ஸோ இது வந்து ஏசிமெட்ரிக்கல் போத் எக்ஸ்டர்னல் அண்டு இன்டர்னல். சிமெட்ரிக்கே வராது. ஏசிமெட்ரிக்கல் போத் எக்ஸ்டர்னலி அண்டு இன்டர்னலி அப்படின்னு சொல்கிறோம். இது சிமெட்ரிக்கில் வராது. இப்போ நம்ம ஏற்கனவே சிமெட்ரினா பார்த்துருக்குறோம். ஒரு அனிமல்ஸை அதோட சென்ட்ரல் ஆக்சிஸில் கட் பண்ணும்போது 2 ஈக்குவல் பார்ட்ஸ் கிடச்சதுன்னா அதை சிமெட்ரி அப்படின்னு சொல்கிறோம். இது ஏசிமெட்ரியில் வந்துடும். மவுத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மவுத் இஸ் லொக்கேட்டட் வென்ட்ரலி அண்டு டீத் ஆர் மாடிஃபைடு ப்ளக்காய்டு ஸ்கேல்ஸ். ஓகேங்களா? விச் ஆர் பேக்வர்ட்லி டைரக்டட். ஸோ மவுத் வந்து இஸ் லொக்கேட்டட் வென்ட்ரலி. மவுத் வந்து இது எந்த பக்கம் இருக்குன்னா வென்ட்ரல் சைடில் இருக்கும். அண்டு டீத் ஆர் மாடிஃபைடு ப்ளக்காய்டு ஸ்கேல்ஸ். ப்ளக்காய்டு ஸ்கேல்ஸ் மாடிஃபைட் ஆகி டீத்தாக இருக்கும். இதில் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இதில் இருக்கும். த ஜாஸ் ஆர் வெரி பவர்ஃபுல் அண்ட் ஆர் ப்ரிடேசியஸ் அனிமல்ஸ். ப்ரிடேசியஸ் அனிமல்ஸில் இருக்கிற மாதிரி ஜாஸ் வந்து வெரி பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு ஜாஸ் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னா எந்த அனிமல்ஸையும் அது பிடிச்சி நல்லா கேப்சர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டை எடுத்துக்கிற மாதிரி அதனால் முடியும். ஸோ அந்த மாதிரி கான்ட்ரித்தைசஸ் எல்லாமே அந்த மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஷார்க்கோட பிடியிலேருந்து யாராவது தப்ப முடியுமா? பிடிச்சதுன்னா அவ்வளோதான். ஏன்னா அந்தளவுக்கு அது வந்து ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல் ஜாஸ் அதுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ரெஸ்பிரேஷன் பை lamilliform gills with act operculum. ஸோ இது என்ன lamilliform gills அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோலோ பிரான்ச். அது உள்ளார பார்த்தீங்கன்னா அந்த கில்ஸுக்கு உள்ளார ஒரு ஹோலோ பிரான்ச்சஸில் நிறைய பிரான்ச்சஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற கில்ஸை வந்து நம்ம lamilliform அப்படின்னு சொல்கிறோம். ஆக்ட் ஓப்பர்குலம். ஸோ அதுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஓப்பர்குலம் இருக்கும். எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன் ஆர் மீசோநெப்ரிக் கிட்னி. இதில் வந்து எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன் என்னன்னு கேட்கலாம். ஏன்னா ஷார்க் வந்து ரொம்ப முக்கியம். பிரிஸ்டிஸ் ஷார்ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறோம். 2 ஃபிஷ் இருக்குது. ஸ்கோலியோடான் பிரிஸ்டிஸ் அப்படிங்கிற 2 எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. அதனால் ஷார்க்கில் எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீசோநெப்ரிக் கிட்னி. 2 chambered ஹார்ட் இஸ் ப்ரெசன்ட். இதில் எத்தனை சேம்பர் ஹார்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 chamber ஹார்ட் இருக்கும். அதே மாதிரி கார்டிலோஜினஸ் ஃபிஷ் ஆர் யூரியோடாலிக் அண்ட் ஸ்டோர் யூரியா இன் த பிளட். யூரியோடாலிக். ஸோ இது வந்து நம்ம கிட்னி எக்ஸ்கிரீஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமினோடாலிக்னு பார்க்குறோம், யூரியோடாலிக்னு பார்க்குறோம், யூரிகோடாலிக் அப்படின்னு 3 டைப் இருக்குது. இது வந்து யூரியோடாலிக் அண்ட் ஸ்டோர் யூரியா இன் தர் பிளட் to maintain osmotic concentration of body fluids. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மள மாதிரி தான் இது யூரியோடாலிக் which release the urea. ஆனால் மோஸ்ட்லி வாட்டரில் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அமினோடாலிக்காக இருக்கும். அமினோடாலிக்னா நிறைய வாட்டர் அது கிடைக்கிது. அந்த அமோனியாவை வந்து அதில் கரைச்சி அதிலிருந்து ரிலீஸ் பண்ணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா இது அமினோடாலிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா யூரியோடாலிக். ஓகேங்களா? பேர்ட்ஸ்லாம் யூரிகோடாலிக்.
பேர்ட்ஸ் வந்து யூரிகோடாலிக், இது வந்து யூரியோடாலிக் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். இது வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எத்தனை சேம்பர் ஹார்ட் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். தெர் ஆர் 2 சேம்பர் ஹார்ட்டு இதில் இருக்குது. ஏன்னா நம்ம ஷார்க்கை பற்றி படிக்கிறதுனால இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன் ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பாடி ஃப்ளூயிட்ஸ். இதில் ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷனை மெயின்டெனன் பண்ணுறதுக்கு பாடி ஃப்ளூயிட் இருக்குது. அதே மாதிரி தெர் ஆர் பைக்ளோதெர்மிக் அண்டு விவிபேரஸ். ஸோ மோஸ்ட்லி ஃபிஷ் எல்லாமே ஒவிபேரஸ், எக்கை லே பண்ணி அதிலிருந்து வரும். ஆனால் ஷார்க்கு மட்டும் அதுக்கு வித்தியாசம். ஷார்க் என்ன பண்ணும் அப்படின்னா கிவ் த பர்த் டு யங் ஒன்ஸ், விவிபேரஸ் அப்படின்னு சொல்கிறோம். தேர் ஆர் பைக்ளோதெர்மிக். பைக்ளோதெர்மிக்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கேனாட் சேஞ்ச் த பாடி டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ண முடியாது. கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர் இருந்ததுன்னா அதை பைக்ளோதெர்மிக் அப்படின்னு சொல்கிறோம். விவிபேரஸ் கிவ் த பர்த் டு யங் ஒன்ஸுக்கு பர்த்தை கொடுத்துச்சு அப்படின்னா அதை விவிபேரஸ்ன்னு சொல்கிறோம். செக்ஸஸ் ஆர் செப்பரேட், மேல் அண்டு ஃபீமேல்ஸ் செப்பரேட்டாக இருக்கும். இன் மேல்ஸ் பெல்விக் பின் பியூர் டாஸ்பர்ஸ் டு எய்ட் இன் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் பெல்விக் பின் பியூர்ஸ், இந்த பெல்விக் பின்ஸ் இருக்கும் அதில். ஸோ இன்டர்னல் ஃபர்டிலைசேஷனுக்கு அதில் நடக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஸ்கோலியோடான் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள், சார்க் அப்படின்னு சொல்கிறோம். பெர்சிஸ்ட் அப்படின்னா சா ஃபிஷ் அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிள், 2 எக்ஸாம்பிள் படிக்கிறோம். இது ஷார்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரெஸ்பிரேஷன் என்ன மாதிரி ரெஸ்பிரேஷன் அப்படின்னு கேட்கலாம். என்ன ஆர்கன் பயன்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேமில்லி ஃபார்ம் கில்ஸ். லேமில்லி ஃபார்ம் அப்படின்னா ஹோலோ பிரான்ச் உள்ள ஒரு கில்ஸை இது யூஸ் பண்ணுது. அதே மாதிரி இதோட எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீசோநெப்ரிக் கிட்னி. எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன் வந்து மீசோநெப்ரிக் கிட்னி. ஓகேங்களா? அதே மாதிரி எத்தனை சேம்பர் ஹார்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சேம்பர் ஹார்ட் இருக்குது. அதே மாதிரி இதில் கார்டிலோஜினஸ் ஃபிஷ் ஆர் யூரியோடாலிக். இது வந்து ஒரு கார்டிலோஜினஸ் ஃபிஷ்ஷு, யூரியோடாலிக் அண்டு ஸ்டோர் யூரியா இன் தர் பிளட். ஓகேங்களா? ஸோ இதை நல்லா பார்த்துங்க. அடுத்த கிளாஸ் வந்து ஆஸ்ட்ரிச் தைஸ் போன் ஃபிஷ், போனி ஃபிஷ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த டைப்பில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இன்க்ளூட் போத் மெரைன் அண்டு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ் வித் போனி எண்டோஸ்கெலிட்டன் அண்டு ஸ்பிண்டில் ஷேப்டு பாடி. ஸோ இதோட பாடி வந்து ஸ்பிண்டில் ஷேப்பில் இருக்கும். அதே மாதிரி இது உள்ளார வந்து போனி எண்டோஸ்கெலிட்டன் இருக்கும். இது போத் மெரைன் அண்டு ஃப்ரெஷ் வாட்டர் ரெண்டுலேயுமே இந்த அனிமல்ஸ் இருக்கும். ஆஸ்ட்ரிச் தைஸ் அப்படிங்கிறது போனி ஃபிஷ் வந்து ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருக்கும், மரைன்லேயும் இருக்கும். அது இல்லாமல் அதோட பாடியில் உள்ளார பார்த்தீங்கன்னா எண்டோஸ்கெலிட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோஸ்கெலிட்டன் அண்டு ஸ்பிண்டில் ஷேப்டு பாடி. எண்டோஸ்கெலிட்டன் இருக்கும், ஸ்பிண்டில் ஷேப் பாடியில் இருக்கும். ஸ்கின் கவர்டு பை கோனாய்டு, சைக்ளாய்டு, டீனாய்டு ஸ்கேல். இதோட பாடியில் வந்து ஸ்கின்னில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ப்ளக்காய்டு ஸ்கேல் ஷார்க்கில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா போனி ஃபிஷ்ஷில் 3 டைப் ஆஃப் ஸ்கேல்ஸ் இருக்குது. கோனாய்டு ஸ்கேல் அப்படின்னு ஒரு ஸ்கேல் இருக்குது, சைக்ளாய்டு ஸ்கேல் இருக்குது, டீனாய்டு ஸ்கேல். இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் ஸ்கேல்ஸ் வந்து இதில் இருக்கும். சைக்ளாய்டுக்கு இன்னொரு பேர் தான் டீனாய்டு அப்படிங்கிற ஸ்கேல்ஸ் இருக்குது. ஸோ ரெஸ்பிரேஷன் இஸ் பை 4 டைப் ஆஃப் ஃபிலமெண்டஸ் கில்ஸ் அண்ட் இஸ் கவர்டு பை அன் ஓப்பர்குலம் ஆன் எய்தர் சைடு. 2 பக்கமும் ஓப்பர்குலம் இருக்கும். அதே மாதிரி 4 பேர்ஸ் ஆஃப் ஃபிலமெண்டஸ் கில்ஸ், அதில் தான் ரெஸ்பிரேஷன். ஏன்னா மோஸ்ட்லி ஃபிஷ் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா கில்ஸில் தான் அது ரெஸ்பயர் பண்ணும். ஸோ அதுக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரில் இருக்கும். அந்த வாட்டரில் இருந்து எடுத்துக்கிற மாதிரி அதில் கில்ஸ் ரெஸ்பிரேஷன் தான் மோஸ்ட்லி நடக்கும். ஸோ அது என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிலமெண்டஸ் கில்ஸ். அதில் எத்தனை பேர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பேர்ஸ் ஆஃப் ஃபிலமெண்டஸ் கில்ஸ் இருக்கும். அது வழியாக அது வந்து ரெஸ்பிரேஷன் பண்ணுது. அதை சுற்றிலும் இருக்கிறது ஓப்பர்குலம் அப்படிங்கிற ஒரு ஓப்பனிங் கவரிங் அதை சுற்றிலும் இருக்கும் அப்படின்ட்டு பார்க்குறோம். ஏர் பிளாடர் இஸ் ப்ரெசன்ட் வித் ஆர் வித்தவுட் ஏ கனெக்டிவ் டு த கட். ஏர் பிளாடர் இருக்கும், ஏன்னா அது மிதக்கணும் அப்படிங்கும்போது ஏர் பிளாடர் இருக்கும். இஸ் ப்ரெசன்ட் வித் ஆர் வித்தவுட் ஏ கனெக்டிவ் டு த கட். கட்டை கனெக்ட் பண்ணும், சில இதில் கனெக்ட் பண்ணாமல் இருந்தாலும் ஏர் பிளாடர் இருக்கும். ஏர் பிளாடர் இருக்கிறதுனால அது ஈஸியாக மிதக்கிற மாதிரி அதில் இருக்கும். இட் ஹெல்ப்ஸ் இன் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச். லங் ஃபிஷ்ஷில் வந்து கேஸஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு அண்ட் ஃபார் மெயின்டைனிங் பயான்சி இஸ் மோஸ்ட் ஆஃப் த ரே பின்டு ஃபிஷ்.
ஸோ இந்த மாதிரி ரெஸ்பிரேஷனை வந்து பேலன்ஸ் பண்ணி நடத்துறதுனால அதில் ஒரு மெயின்டெனன்ஸ் பாடி பயான்சி நடுநிலையை மெயின்டெனன் பண்ணுறது அதில் ஈஸியாக இருக்குது. அதில் ரேப்பிண்ட் அப்படிங்கிற ஃபிஷஸ்லாம் இந்த மாதிரி கேஸஸ் எக்ஸ்சேஞ்சும் நடக்குது. ஆனால் நம்ம இங்கே பார்த்தோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேர்ஸ் ஆஃப் ஃபிலமெண்டஸ் கில்ஸ் இருக்கும். அந்த கில்ஸ் வந்து என்ன செய்யும், வாட்டர்லேருந்து ஆக்சிஜனை மட்டும்தான் எடுத்துக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் நடந்து லங் ஃபிஷ்லலாம் லங்ஸ் வந்து நமக்கு டெவலப் ஆகிருக்கிற மாதிரி அதில் ஓரளவுக்கு டெவலப் ஆகிருக்கும். ஸோ அது வழியாக ரெஸ்பிரேஷன் அது பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தே ஹாவ் எ வென்ட்ரலே பிளேஸ்டு 2 chambered ஹார்ட். ஸோ இதில் வென்ட்ரல் சைடில் பிளேஸ் ஆகியிருக்கிற 2 chamber ஹார்ட் இருக்குது, 2 chamber ஹார்ட் இருக்குது. எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன் ஆர் மீசோநெப்ரிக் கிட்னி அண்ட் ஆர் அமினோடாலிக். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீசோநெப்ரிக் கிட்னி. கிட்னியில் வந்து மீசோநெப்ரிக் கிட்னி இங்கே இருக்குது, எக்ஸ்கிரிட்டரி ஆர்கனாக இருக்குது. அதே மாதிரி அமோசிட் அமினோடாலிக். ஸோ இதோட எக்ஸ்கிரீஷன் வந்து அமினோடாலிக் அப்படின்னு சொல்கிறோம். அமினோடாலிக்னா விச் ரிலீஸ் த அமோனியா ஆஸ் ஏ எக்ஸ்கிரிட்டரி ப்ராடக்டாக ரிலீஸ் பண்ணுறது அமோனியாவை ரிலீஸ் பண்ணோம். ஸோ ஜென்ரலி ஹியூமன் பீயிங் ஆல்சோ அமினோடாலிக். நேச்சுரலி அமோனியா இஸ் கன்வெர்டட் இன்டு யூரியா வித் த ஹெல்ப் ஆஃப் ஆர்னித்தின் சைக்கிள். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக நம்மளும் வந்து அமோனியா தான் இருந்தது நமக்கு. அந்த அமோனியா வந்து யூரியாவாக நேச்சுரலாக நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம பாடியில் ஆர்னித்தின் சைக்கிள் அப்படிங்கிற ஒரு சைக்கிள் நடக்குது. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூரியா இருந்தது ஒருத்தருக்கு அப்படின்னா தண்ணி கம்மியாக குடித்தாவே போதும், யூரியா வந்து யூரினாக கன்வெர்ட் ஆகி அது வழியாக நம்ம பாடியிலேருந்து ரிலீஸ் பண்ணிடலாம். இதே நமக்கு அமோனியா இருந்ததுன்னா தண்ணிலாம் வந்து ஒரு குடங்கணக்கில் தான் நம்ம குடிச்சாகணும். ஏன்னா அமோனியாவை வந்து அமோனியாவை நம்ம பாடியிலேருந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய வாட்டர் வேணும். அதனால் மோஸ்ட்லி அமினோடாலிக் அப்படின்னா இந்த அனிமல்ஸ் ப்ரெசன்ட் இந்த வாட்டரில் தான் இருக்கும். வாட்டரில் இருக்கும்போது அதுக்கு நிறைய தண்ணி கிடைக்கும், தண்ணி எடுத்து தண்ணி உள்ளார போயிட்டே இருக்கும், அமோனியா அதில் கரைஞ்சி அது வழியாக வந்துடும். ஓகேங்களா? அதனால் மோஸ்ட்லி அமினோடாலிக் அப்படின்னு சொன்னாவே நிறைய தண்ணி வேணும் எக்ஸ்கிரிட்டரி வேஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த போனி ஃபிஷ் எல்லாமே அமினோடாலிக் பிகாஸ் ப்ரெசன்ட் இன் த வாட்டரில் தான் அது இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், செக்ஸஸ் ஆர் செப்பரேட், மேல் அண்ட் ஃபீமேல் அனிமல்ஸ் ஆர் ப்ரெசன்ட். மேல் தனியாக இருக்கும், ஃபீமேல் தனியாக இருக்கும். எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன்ஸ் வில் பி அக்கரிங். எக்ஸ்டர்னல் மீன்ஸ் த ஃபர்டிலைசேஷன் அக்கரிங் அவுட் சைட் த பாடி. ஓகேங்களா? அதுக்கு வெளியில் பாடிக்கு வெளியில் ஃபர்டிலைசேஷன் நடக்குது. ஸோ மேல் அண்டு ஃபீமேல் ரெண்டும் இருக்கும், மேட்டிங் நடக்கும். ஆனால் கேமிட்ஸை மட்டும் வாட்டரில் ரிலீஸ் பண்ணிடும். ஃப்ராகில் கூட அந்த மாதிரி தான் நடக்குது, எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் தான். ஸ்பெர்ம் ஓவம் ரெண்டுமே வாட்டரில் ரிலீஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு யங் ஒன்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அதை வந்து எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் சொல்கிறோம். த ஃபர்டிலைசேஷன் அக்கரிங் இன்சைட் த பாடி வி கால்ட் அஸ் ஏ இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் நடக்குது. எக்ஸோசீட்டஸ் ஃப்ளையிங் ஃபிஷ். ஸோ எக்ஸோசீட்டஸ் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸோசீட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ளையிங் ஃபிஷ், ஹிப்போகேம்பஸ் கடல் குதிரை. இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா கடல் குதிரை சி ஹார்ஸ் மாதிரியே இருக்கும், சி ஹார்ஸ் அப்படிம்பாங்க. இது ஹார்ஸ் மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் இதை ஹிப்போகேம்பஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இந்த ஆஸ்ட்ரிச் தைஸில் பார்த்தீங்கன்னா போனி ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து ஸ்கேல்ஸ் இருக்குது. அது என்ன ஸ்கேல் அப்படின்னு கேட்கலாம். அதோட ஸ்கின் இஸ் கவர்டு. ஸ்கின்னுக்கு மேலே வந்து கோனாய்டு அப்படிங்கிற ஒரு ஸ்கேல் இருக்கும், அல்லது சைக்ளாய்டுக்கு இன்னொரு பேர் வந்து டீனாய்டு ஸ்கேல் அப்படிங்கிற ஸ்கேல் இருக்கும். ஸோ ரெஸ்பிரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பேர் ஆஃப் ஃபிலமெண்டஸ் கில்ஸ் எத்தனை பேர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 pairs ஆஃப் ஃபிலமெண்டஸ் கில்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து ஓப்பர்குலம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆம்பிபியா கிளாஸ். ஆம்பிபியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இதில் ஒரு உயிரி வந்து நிலத்துலேயும் வாழக்கூடிய எபிலிட்டி இருக்குது, அதே மாதிரி நீர்லேயும் வாழக்கூடிய எபிலிட்டி இருந்தால் அதை வி ஆர் கிளாசிஃபைட் அண்டர் த ஆம்பிபியா, இருவாழ்விகள் அப்படின்ட்டு நம்ம பிரிக்கிறோம். நிலத்துலேயும் இருக்கும். இப்போ ஃப்ராக் எடுத்துக்கிட்டால் நிலத்துலேயும் அதனால் வாழ முடியும், வாட்டர்லேயும் வாழ முடியும். அதெல்லாம் ஆம்பிபியா அப்படின்னு பிரிக்கிறோம். ஆம்பிபியன்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் வெர்டபிரேட்ஸ் அண்ட் டெட்ரோபோட்ஸ் டு லிவ் போத் இன் அக்வாட்டிக் as well as terrestrial habitats. ஆம்பிபியன் வந்து ஃபஸ்ட்டு வெர்டபிரேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வெர்டபிரேட்ஸ் ஃபிஷ்ஷுக்கு அப்புறம்
லேண்டில் இருக்கக்கூடிய வெர்டபிரேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு த ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கேன் ஏபிள் டு லிவ் இன் போத் வாட்டர் அண்டு வாட்டர்லேயும் இருக்கும், அதே மாதிரி லேண்ட், இது ரெண்டுலேயுமே இருக்கக்கூடியும். ஸோ இதை வந்து டெட்ராபோட் அப்படின்னு சொல்கிறோம். தேர் ஆர் பாய்க்லோதெர்மிக், இது வந்து ஒரு பாய்க்லோதெர்மிக் அப்படின்னு சொல்கிறோம். பாய்க்லோதெர்மிக் அப்படின்னா நமக்கு தெரியும், கேனாட் சேஞ்ச் த பாடி டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ண முடியாத மாதிரி இருந்தால் பாய்க்லோதெர்மிக் அப்படின்னு சொல்கிறோம். தர் பாடி இஸ் டிவிசபிள் இன்டு ஹெட் அண்டு ட்ரங்க் அண்டு மோஸ்ட் ஆஃப் தம் ஹாவ் 2 pairs ஆஃப் லிம்ஸ். இதில் நிறைய 2 pairs ஆஃப் லிம்ஸ் இருக்கும். அதே மாதிரி பாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி இஸ் டிவிசபிள் இன்டு ஹெட் அண்டு ட்ரங்காக நம்ம பிரிச்சிடறோம். தலைப்பகுதி உடல் பகுதி அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருவோம். அதில் 2 paired limbs இருக்குது. டெய்ல் மே ஆர் மே நாட் பி ப்ரெசன்ட், டெய்ல் சில இதில் இருக்கும், சில இதில் வந்து டெய்ல் இருக்காது. தர் ஸ்கின் இஸ் ஸ்மூத் ஆர் ரஃப், இதோட ஸ்கின் வந்து ஸ்மூத்தாக இருக்கலாம், இல்லைனா ரஃப்பாக இருக்கலாம், இல்லைனா மாய்ஸ்டாக இருக்கலாம், இல்லாட்டி பிக்மெண்டட் அண்டு கிளாண்டுலராக இருக்கலாம். பிக்மெண்டட், அதில் நிறைய பிக்மெண்டட் இருக்கலாம், இல்லாட்டி கிளாண்டுலராக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம நிறைய டைப்பாக பிரிக்கலாம். ஸ்மூத்தாக இருக்குது, இல்லாட்டி ரஃப்பாக இருக்குது, இல்லாட்டி மாய்ஸ்ட் ஈரப்பதமாக இருக்குது, பிக்மெண்டட் நிறைய பிக்மெண்ட் அதில் இருக்குது, கிளாண்டுலராக இருக்குது அப்படின்னு நம்ம தனித்தனியாக பிரிச்சுருவோம். ஐஸ் ஹாவ் ஐலிட்ஸ் இருக்கும் இதில். அண்ட் த டிம்பானம் represent the air, டிம்பானிக் மெம்பரைன்ஸ் அப்படின்னு அந்த டிம்பானம் வந்து அதோட காதில் வந்து டிம்பானம் இருக்குது. ரெஸ்பிரேஷன் இஸ் பை கில்ஸ், லங்ஸ் அண்ட் த்ரூ த ஸ்கின் வழியாக ஒரு அனிமல்ஸ் ரெஸ்பிரேஷன் பண்ணிச்சுன்னா அது கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து 3 டைப்பில் ரெஸ்பிரேஷன் பண்ணோம். சரிங்களா? கில்ஸில் பண்ணோம், அதே மாதிரி லங்ஸில் பண்ணோம், அதே மாதிரி அதுக்கு மேலே இருக்கிற ஸ்கின்னில் கூட இது ரெஸ்பிரேஷன் பண்ணோம். ஹார்ட் இஸ் 3 chambered. ஓகேங்களா? முதல்ல பார்த்தோம் தண்ணியில் இருக்கிறதெல்லாம் 2 chamber ஹார்ட்டு தான். ஆனால் அப்படியே கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு வரும்போது 3 chamber ஹார்ட்டு. கிட்னி ஆர் மீசோனெஃப்ரிக், செக்ஸஸ் ஆர் செப்பரேட். கிட்னி நமக்கு தெரியும் மீசோனெஃப்ரிக், அதே மாதிரி செக்ஸஸ் வந்து செப்பரேட், மேல் அண்டு ஃபீமேல் வந்து தனித்தனியாக இருக்கும். அண்டு ஃபெர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல், நம்ம முதல்லையே பார்த்தோம். அதே மாதிரி தான் இதுலேயும் செக்ஸஸ் செப்பரேட், ஆனால் ஃபெர்டிலைசேஷன் வந்து எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். தேர் ஆர் ஓவிபேரஸ், ஆனால் இது வந்து தேர் ஆர் ஓவிபேரஸ் அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட். இது வந்து ஓவிபேரஸ்னா கிவிங் லே த எக்கை லே பண்ணுறதுலாம் ஓவிபேரஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்கை லே பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த டெவலப்மெண்ட் வந்து இன்டைரக்ட். தி ஷோ ஹைபர்னேஷன் அண்டு ஈஸ்டிவேஷன், குளிர்கால உறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைபர்னேஷன், ஈஸ்டிவேஷன். அதே மாதிரி இது வந்து வெப்பத்துக்கு தகுந்த மாதிரியும் குளிருக்கு தகுந்த மாதிரியும் இது என்ன செய்யும், போய் ஏதாவது ஒரு இடத்துல தன்னை ப்ரொடெக்ட் பண்ணி அந்த டைமில் எதுவுமே சாப்பிடாம அது பாட்டில் போய் இருந்துக்கும். அந்த வெப்பம் எப்போ முடியுதோ இல்லைனா அந்த குளிர் எப்போ முடியுதோ அதுக்கப்புறம் தான் இந்த அனிமல்ஸ் வந்து திரும்ப வரும். ஓகேங்களா? அந்த டைமில் இது எந்த ஃபுட்டுமே சாப்பிடாது. ஒரு 3 மாதத்துக்கு போய் இருக்கணும்னா தன்னோட பாடியில் இருக்கிற ஃபேட்டையே அது கரைச்சி எடுத்து அது ஃபுட்டாக வச்சுக்கும். ஃபுட்டு அதுக்கு தேவையில்லை, வாட்டர் தேவையில்லை, ஆக்சிஜனோட யூட்டிலைசேஷனையும் ரொம்ப குறைச்சிக்கும். தன்னை சுற்றிலும் ஒரு கவரிங் மாதிரி உண்டு பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளேயே இருக்கும். இதை ஹைபர்னேஷன் அண்டு ஈஸ்டிவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ரானா ஹெக்ஸா டாக்டைலா ஃப்ராகு, ஓகேங்களா, ஹைலா ட்ரீ ஃப்ராக் அப்படிங்கிற எக்ஸாம்பிள். இதில் எல்லாமே ஃப்ராக் தான் வருது. லிம்ப்லஸ் ஆம்பிபியன்ஸ், ஸோ லிம்ப்லஸ் ஆம்பிபியன் இதெல்லாமே ஃப்ராக்னாவே நமக்கு தெரியும் இட் இஸ் இருவாழ்விகள் அப்படின்னு சொல்கிறோம். இருவாழ்விகள்னால் கேன் ஏபிள் டு லிவ் இன் வாட்டர் அண்டு லேண்டு, வாட்டர்லேயும் இருக்கும் தண்ணி, அதே மாதிரி தரைப்பகுதியிலையும் இதனால் வாழ முடியும். அப்படின்னா இதை வந்து இருவாழ்விகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் கிளாஸ் ரெப்டீலியா. ஸோ ரெப்டீலியாவில் வந்து நம்ம ரெப்டைல்ஸை பற்றி பார்க்குறோம். ஊர்வனை, ஓகேங்களா, ஊர்வனை நம்ம பார்க்குறோம். There are mostly terrestrial animals and their body is covered by tri and carnified skin with epidermal scales and scutes. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஊர்வனை அப்படின்னு சொல்கிறோம். இதில் 3 chamber ஹார்ட் இருக்கும். ஒரு சில இதில் மட்டும்தான் 4 chamber ஹார்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் குரோக்கடைல்ஸ் வந்து ஒரு ஊர்வனை. ஸோ அந்த ஊர்வனையில் வருது ரெப்டீலியா. ஸோ இதில் மட்டும் 4 chamber ஹார்ட் இருக்குது. வேறு எல்லா ரெப்டீலியாவிலையும் வந்து என்னென்னா ஊர்ந்து போகிறது எல்லாமே ஸ்நாக். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ரெப்டைல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து 3 chamber ஹார்ட் இருக்குது.
ஓகேங்களா. ஸோ இதோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்கின் வந்து கவர்டு பை ட்ரை அண்டு கார்னிஃபைடு ஸ்கின், ட்ரையாக இருக்கும், கார்னிஃபைடாக இருக்கும், வித் எபிடெர்மல் ஸ்கேல்ஸ் அண்டு ஸ்கியூட். அதில் எபிடெர்மல் ஸ்கேல் அண்டு ஸ்கியூட் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ரெப்டைல்ஸ் ஹேவ் 3 சேம்பர் ஹார்ட் பட் 4 சேம்பர் இன் crocodiles. ரெப்டைல்ஸுக்கு எல்லாமே 3 சேம்பர் ஹார்ட் தான் இருக்கும். ஒரே ஒரு எக்ஸப்ஷனல் இஸ் தேர். அந்த எக்ஸப்ஷனலில் மட்டும் 4 சேம்பர் ஹார்ட் இருக்குது. ஓகேங்களா. ஆல் ஆர் கோல்டு பிளட்டட் அண்ட் ஆம்னியாட்ஸ். இது எல்லாமே பாய்க்ளோதெர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மோஸ்ட் ரெப்டைல்ஸ் லே சிலாய்டிக் எக், கிளியாய்டிக் எக் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் எக்கை வந்து இது ரிலீஸ் பண்ணுது வித் எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரைன்ஸ் லைக் ஆம்னியான். ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிடாய்டிக் எக்கில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரைன் ஆம்னியான் அப்படிங்கிற ஒரு மெம்பரைன் இருக்கும், அலண்டாய்ஸ் இருக்கும், கோரியான் இருக்கும், அண்ட் யோக்சேக் இது எல்லாமே அதில் இருக்கும். எக்ஸ்கிரீஷன் பை மெட்டமார்பிக் கிட்னி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்கிரீஷன் வந்து மெட்டானெப்ரிக் கிட்னி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ அது வந்து எக்ஸ்கிரிட்டரி ஆர்கனாக இருக்குது. அண்ட் ஆர் யூரிகோடாலிக். இது வந்து யூரிகோடாலிக் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அமினோடாலிக் இருக்குது, யூரியோடாலிக் இருக்குது, யூரிகோடாலிக் இருக்குது, இது யூரிகோடாலிக். ஸோ அதோட வேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில ஆசிட்டும் அதில் இருக்கும். இப்போ இன்கேஸ் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ரெப்டைல்ஸ் இருக்குது, பள்ளி இருக்குது, அந்த பள்ளி நம்மளோட பேர்ட்ஸில் நம்மளோட ஷர்ட்டு இல்லாட்டி எதுலையாவது ஒன்றில் ஏதாவது எச்சத்தை விட்டுருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆசிட் பட்ட மாதிரி ஆயிரும். ஏன்னா அதில் வந்து யூரிகோடாலிக் அப்படிங்கிற அந்த ஆசிட் இருக்கிறதுனால நமக்கு அந்த மாதிரி இருக்கும். தேர் ஆர் மோனோசியஸ் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ் அண்ட் ஆல் ஆர் ஓவிபேரஸ். மோனோசியஸ்னால் இது ரெண்டுமே தனித்தனியாக மேல் அண்டு ஃபீமேல் தனித்தனியாக இருக்கும். இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் தான் நடக்கும். அதே மாதிரி ஓவிபேரஸ் முட்டை இட்டு அதுக்கப்புறம் யங் ஒன்ஸை ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இதை ஓவிபேரஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஹெமிடாக்டைலஸ், ஓகேங்களா, ஹவுஸ் லெசார்ட், நம்ம வீட்டில் இருக்கிற லெசார்ட் சொல்கிறோம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி பாய்ஸ்னஸ் ஸ்னேக்கு, நாஜா, கோப்ரா இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ரெப்டீலியாவில் வருது. நாஜா, கோப்ரா, ஸோ இதெல்லாம் வைப்பர், கிரைட், இந்த ஃபிஷ் இதெல்லாம் நமக்கு ஸ்னேக் நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாமே வந்து ரெப்டீலியா அப்படின்னா ஊர்வன, ஆம்பிபியா அப்படின்னா இருவாழ்விகள். ஓகேவா.